வாங்க தம்பி, உட்காருங்க. என்ன தம்பி நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்க? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அங்கிள். ஹோட்டல்ல ஏதாவது ப்ராப்ளமா தம்பி? இல்ல அங்கிள், ப்ராப்ளம் வீட்ல. வீட்லயா? ஆமா அங்கிள், கங்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். தம்பி கூட்டிட்டு வர சொல்றீங்க, கூட்டிட்டு போக சொல்றீங்க, சேர்க்க சொல்றீங்க, பிரிக்க சொல்றீங்க. சங்கடப்படுறதுனால சமாளிக்கிறது நானே வா முடியல தம்பி, என்னால முடியல. ஒழுங்கா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒரு வேலை பார்க்க முடியல, பாத்ரூம் கூட நிம்மதியா போக முடியல. மனுஷனுக்கு என்ன வியாதி உண்டோ அத்தனை வியாதி எனக்கு வந்துருச்சு. என்னால முடியல தம்பி, என்னால முடியல. அங்கிள் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? சாரி தம்பி, சாரி. ஆர் யூ ஆல் ரைட்? குடிக்க தண்ணி கொண்டு வரவா? டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேண்டாம் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல நீங்க பாடியை சேர்ல வைங்க, வாங்க. இப்ப சொல்லுங்க அங்கிள். இல்ல தம்பி, நீங்க தான் ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க. நான் தான் எது சொன்னாலும் டென்ஷன் ஆகுறீங்களே. இப்போ நீங்க ஓகே தானே? ஓகே தான் தம்பி, சொல்லுங்க. இன்னைக்கு காலையில கங்கா பெரிய சீன் கிரியேட் பண்ணிட்டா. தாத்தாவோட சேர்த்து எல்லாரையும் கிரிமினல் ஆக்கிட்டா. நல்ல வேலை, எல்லாரையும் சாகடிக்காம விட்டாலும் சந்தோஷப்படுங்க. அதே என்னைக்காவது செஞ்சிருவா அங்கிள். அதான் எங்க பயமே. அதனால நீங்க தான் எப்படியாவது. புரியுது தம்பி, ப்ராப்ளம் உங்களுக்கே வந்ததுனால வலி தெரியுது. என்ன அங்கிள் சொல்றீங்க? கங்காவை வெளியே அனுப்பணும், அவ்வளவுதானே? நான் ட்ரை பண்றேன் தம்பி. ட்ரை எல்லாம் இல்ல அங்கிள், ஏதாவது பண்ணி அவளை வெளியே அனுப்புங்க. ஓகே தம்பி, நான் அனுப்பிடுறேன். இந்த தர்ம யுத்தத்துல ஒண்ணு கங்கா கதை முடியணும், இல்ல ஏன் கதை முடியணும். அங்கிள் கே போல்தா ஹே? நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீங்க கிளம்புங்க. சரி அங்கிள், நான் வரேன். நேத்து நைட்டு கட்ட பொம்மும் படம் ஏதாவது பார்த்திருப்பாரோ? என்ன என்னாச்சு மங்கா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கும் கல்யாணம் ஆகாது போல இருக்கு கிருஷ்ணா. நானும் கங்கா மாதிரி ஆயிட போறேன். அப்படின்னு யார் சொன்னா? நீ ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? நான் ஒன்னும் பேசல, பார்வதி சித்தி தான் சொன்னாங்க. என் கல்யாணத்துக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கான். என்ன ப்ராப்ளம்? பேத்தியா எனக்கு இங்க கல்யாண ஏற்பாட்டு நடந்தா எங்க ஒரிஜினல் அம்மா தங்கச்சிங்க எல்லாம் வருவாங்க. உண்மையை தெரிஞ்சு தாத்தா கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. எங்க வீட்டுல எனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்தா நான் இங்க வர முடியாது. என்ன எங்கன்னு கேட்டு தாத்தா பிரச்சனை பண்ணுவாரு. அதனால நான் அங்கேயும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அங்கேயும் இங்கேயும் எங்கேயுமே எனக்கு கல்யாணம் நடக்காது. கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். 2 இடத்துல பிளஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு கல்யாணமே நடக்க விடாம பண்ணிட்டீங்களேடா. ஐயோ கத்தாத. 2 பிளஸுமே இல்லாம இன்னொரு இடத்துல இன்னொரு விதமா நடந்தா? இன்னொரு டிராமாவா? வேணாப்பா சாமி, என்னால முடியாது. டிராமா இல்ல, உண்மை. ஆமா, இப்படிதான் சொல்லுவேன். ஆனா எல்லாமே கேம் தான். கேமா? ஆமா, எல்லாமே கேம். நான் இங்க வந்தது கேம், இருக்கிறது கேம். இந்த கல்யாண கேம், ஃப்ரெண்ட்ஷிப் கேம், எல்லாமே கேம் தான். எல்லா கேமும் நீதான் விளையாடுற. ஆமா, நான் தான் விளையாடுறேன். உன் லைஃபை கில் பண்ண பிளான் பண்றேன். அது எனக்கு முன்னாடியே தெரியும். உனக்கு ஏன் என் மேல இவ்வளவு காண்டு? நான் என்ன பாவம் பண்ண? ஏய் அழாத, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்ல, உன் மனசுல இருக்கிறதா சொன்ன. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன். போ. நீ போயிட்டா என் ப்ராப்ளமும் போயிடும். உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீதான் ப்ராப்ளம். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. ச்சே, தப்பெல்லாம் அவன் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போறானே. ஹாய் மேகி. ஹாய் மேகி. மேகி. ஹாய் நிக்கி. என்னாச்சு மேகி? நான் உன்கிட்ட உடனே பேசணும் நிக்கிதா. இப்பவா? ஆமா இப்பதான்.
நீ இப்ப எங்க இருக்க? நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கேன் மேகி. வேணும்னா உன் வீட்டுக்கு வரவா? நானே வந்துடுறேன்னு. நானே வந்து பிக்கப் பண்றேன். வேணாம் தேவையில்லை, நானே வந்துடுறேன். சரி வா, நான் வெயிட் பண்றேன். ஓகே நிக்கி, see you, bye. அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? சேச்சே, அதெல்லாம் இல்ல. அம்மா நீ எங்க போன? சிவராம் அங்கிள் வீட்டுக்கு. உட்காரு. எதுக்குடா அங்க போன? கங்கா பிரச்சனை பெருசா இருக்கே, அவளை ஒழிச்சு கட்ட சிவராம் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு வரேன். இப்ப பிரச்சனை கங்கா இல்லடா, மங்கா. மங்காவா? ஐயோ, அப்ப கங்கா மேட்டரை விட சொல்லி மங்கா மேட்டரை எடுக்க சொல்லணுமா? அதுக்கேண்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அங்க ரியாக்ஷன் அப்படி இருக்கு. என்னாச்சு? இனிமே சிவராம் அங்கிள் கிட்ட எதுவுமே பேச முடியாதுடா. ஏண்டா? சிவராம் அங்கிள் ரொம்ப அப்செட்ல இருக்காரு. ஏன் தெரியல, அவர் இப்ப லூசா பைத்தியமா எதையுமே கண்டுபிடிக்க முடியலடா. ஆம்பள சந்திரமுகி மாதிரி இருக்காரு. அப்படியா? அங்கிளுக்கு என்ன பிரச்சனை? ஹோட்டல்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்லடா, அங்கதான் நான் இருக்கேனே. நான் இருக்கும்போது வேற யார் பிரச்சனை பண்ணுவா? இல்லனா ஏதாவது ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா? இருக்காதுடா, இருந்தா நம்ம கிட்ட கேட்டிருப்பாரு. வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? பர்சனலா ஏதாவது? எனக்கும் அதான் தோணுது. மேபி லவ் ப்ராப்ளமா இருக்கலாம். லவ் ப்ராப்ளமா? சிச்சி, இந்த வயசுல அங்கிளுக்கு லவ் எல்லாம் இருக்காதுடா. டேய், காதலுக்கு வயசுலாம் இல்லடா. எந்த வயசுல வேணாலும் லவ் அட்டாக் வரும். அங்கிள் வேற கல்யாணம் ஆகாதவரு, எப்பவுமே யூத்தா இருக்காரு, குரல் கணீர்னு இருக்கு. அப்ப அதுவாதான் இருக்கும். அதுவேதான். லவ் தவிர வேற எந்த பிரச்சனையும் ஒரு ஆம்பளைய இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. அவரை பார்க்கவே கொடுமையா இருக்குடா. ரொம்ப சிக்கா இருக்காரா? இல்ல, கிராக்கா இருக்காரு. அவர் எப்பவுமே இப்படி பார்த்தது இல்ல. என்னையே யாருன்னு தெரியாம கத்திட்டாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப பாவண்டா அவரு. ஒரு தடவை ஃபோன் பண்ணி விசாரிப்போம். நோ நோ, இந்த கண்டிஷன்ல அவருக்கு ஃபோன் பண்ணா சரியா இருக்காது. இப்ப என்னதான் பண்றது? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவர் நார்மல் ஆகலனா அப்புறம் யோசிப்போம். சரி, நான் ரூம் போறேன். என்ன மேகி? என் பேர் மேகி இல்ல, மங்கம்மா. அலுவேல் மங்கம்மா. அப்ப மேகி? மங்கம்மான்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்காது. அதனால மேகின்னு நானே எனக்கு பேர் வச்சிட்டேன். பேரை மட்டும் மாத்திக்க முடிஞ்சதுனால என் தலையெழுத்தை மாத்திக்க முடியல. என் லைஃப்ல எனக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு. நான் சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு. எனக்கு பெருசா ஆசா பாசங்கள்லாம் கிடையாது. நான் நினைச்ச லைஃபும் இது கிடையாது. அது வேற. என்ன மேகி சொல்ற? உண்மையா சொல்லணும்னா நான் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் நிக்கி. கண்ணாடியில பாக்குற முகம்தான் எந்த கண்ணாடி இல்ல. எல்லாமே போய். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு மேகி. நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன் நிக்கிதா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியல? எல்லாமே ஏடா கூடமா நடக்குது. ஏகப்பட்ட சிக்கல். என்னை சுத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா எதுக்குமே பதில் இல்ல. நான் போற வழி எதுவுமே சரியில்லை. என்னைக்காவது ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆக போகுது. அது எனக்கே தெரியுது நிக்கிதா. என் லைஃப் இது இல்ல நிக்கி. என்ன சொல்ல வரா?
கிருஷ்ணா இவளுக்கு பொருத்தமில்லாத ஜோடின்னு சொல்ல வராளா? நீயே சொல்லு நிக்கி. வேற எந்த பொண்ணுக்கும் என் நிலைமை வரக்கூடாது. இந்த ரிங் வேற டைட்டாவே இருக்கு. என்ன பண்றது நிக்கி? கட் பண்ணணும். உன் தாட்ஸ் எங்க டிஸ்டர்ப் ஆகுதோ அங்க கட் பண்ணணும். நீ எங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறியோ அங்க கட் பண்ணணும். அந்த ஏரியாவே கிளியர் பண்ணணும். நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படிதான் வாழணும். முதல்ல அதுக்கு நீ ஃப்ரீ ஆகணும். கேக்குறதுக்கு நல்லதான் இருக்கு. ஆனா எப்படி நிக்கி? சொல்றேன். அந்த ரிங் டைட்டா மாட்டிக்கிச்சுன்னு சொன்னல. ஆமா, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வர மாட்டேங்குது. அத கட்டிட்டா கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவல? ஆமா நிக்கி. அப்படின்னா அதை கட் பண்ணு. ஆமா மேகி, தொந்தரவா எதுவும் இருக்க கூடாது. கட் பண்ணிடு. கட் பண்ணிட்டா கிருஷ்ணா. இவனதான் நினைச்சேன். உடனே போன் பண்றான். யாரு? வேற யாரு? கிருஷ்ணா தான். பேசு. என்ன சொல்லுவான்னு தெரியலையே. அது பேசினா தானே தெரியும். பேசுப்பா. ஹலோ. ஹாய் மங்கா, எங்க இருக்க? நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன் கிருஷ்ணா. உடனே வீட்டுக்கு வா. என்ன விஷயம்? நீ முதல்ல இங்க வா, நான் சொல்றேன். அர்ஜென்ட். வேற வழியே இல்லையா? நோ வே, நீ வந்தே ஆகணும். உடனே வா. மறுபடியும் கிளாஸா? இல்ல மங்கா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுவும் இப்பவே சொல்லணும். போன்லயே சொல்லேன் கிருஷ்ணா. இல்ல மங்கா, அத நேர்ல தான் சொல்லணும். ப்ளீஸ் வா. ஏன்? சரி வரேன். லேட் பண்ணாம சீக்கிரம் வந்துரு. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி வரேன். என்னவா? உடனே வீட்டுக்கு வர சொல்றான். நீ போறியா? போய் தானே ஆகணும். அப்ப அது இதான் வர மாட்டேங்குது. அதான் கட் பண்ண சொன்னனே. கிருஷ்ணா என்ன நினைப்பான்னு தெரியலையே. அவனை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அதுக்கு இல்ல. சரி, நீயே சொல்லு. உன்னோட கன்ஃபியூஷன் தீரணுமா வேண்டாமா? தீரணும். நீ ஃப்ரீ ஆகணுமா வேண்டாமா? ஆகணும். சோ கட் இட். சரி, அந்த மோதிரத்தை கிருஷ்ணா உனக்கு அன்பா போட்டானா? இல்ல, ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண தான் போட்டான். அப்படின்னா கிருஷ்ணாவுக்கு உன் மேல அன்பே இல்லன்னு தானே அர்த்தம்? இல்லையா? நிச்சயமா கிருஷ்ணாவுக்கு உன் மேல அன்பே இல்ல. சரி, உனக்கு கிருஷ்ணா மேல அன்பு இருக்கா? எனக்கு உனக்கும் கிருஷ்ணா மேல அன்பே இல்ல. அப்படியே சொல்ற? ஆஃப் கோர்ஸ். அன்பு இருந்தா நீ இவ்வளவு தூரம் கன்ஃபியூஸ் ஆக மாட்ட மேகி. நிஜமாவா? நான் உன் ஃப்ரெண்ட் மேகி. உனக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவன். நான் போய் சொல்வேனா? இங்க பார் மேகி, காதல்னா உறுதியா இருக்கணும், தெளிவா இருக்கணும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவுல இதெல்லாம் எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம யோசிச்சு தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகுற? நான் சொல்றது கேளு, அதை கட் பண்ண.
சிரிக்காத மேகி, கட் பண்ணு. கட் பண்ணிடு. கை நீட்டு மேகி. இப்ப எப்படி ஃபீல் பண்ற? கையே ஃப்ரீயான மாதிரி இருக்கு நிக்கி. உன் லைஃப்ல இருக்க பிரச்சனைகளையும் இப்படியே கட் பண்ணு. நீ டோட்டலா ஃப்ரீ ஆயிடுவ. இங்க பார் மேகி, நீயும் கிருஷ்ணாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நிறைய பேர் லவ்வையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஒன்னா சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. லவ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. அதுல கிளியரா இருக்கணும். நீயும் அதே மாதிரி இரு மேகி. தேங்க்யூ நிகிதா. இப்ப எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. கிருஷ்ணா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் கிளம்புறேன். ஓகே பை நிக்கி. Bye. See you. Bye. எது எப்படியும் ஏன் ரூட்டை நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். கிருஷ்ணா, இந்த கன்ஃபியூஸ் மேகி உனக்கு தேவையா? வேண்டாம், விட்டுரு. I like you. My name is Mangama.